உடல் முதுமை அடைந்தாலும் மனம் ஆசைகளிலிருந்து விடுபடாவிட்டால் அமைதி முக்தி ஆன்மீக உயர்வு கிடைக்காது. சொல் தளர்ந்து கோலூன்றிச் சோர்ந்த நடையினராய் பல்கழன்று பண்டம் பழிகாரும் இல்செறிந்து காம நெறிபடரும் கண்ணினார்க்கு இல்லையே ஏம நெறிபடரும் ஆறு. தான் அனுபவிக்காததும் பிறருக்கு கொடுக்காததும் உண்மையில் நமக்கு சொந்தமான செல்வம் அல்ல. அறம் ஈகை இல்லாத செல்வம் தேனீ சேர்த்த தேன் போல ஒருநாள் வேறு ஒருவருக்குச் சென்றுவிடும். உடுக்காமலும் உண்ணாமலும் தன் உடம்பை வருத்தியும் பொருளைக் கொண்டு நல்ல அறச்செயல்களைச் செய்யாமலும் பிறருக்கு கொடுக்காமலும் சேமித்து வைத்துக் கொண்டே இருப்பவர் ஒருநாள் அதனை இழந்துவிடுவார். பூவிலிருந்து கொண்டு போய் தேனை சேமித்து வைத்திருக்கும் தேனீக்களே இழப்பர் என்பதற்கு சான்று. நேரம் நீங்கள் நினைப்பதை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மீதமுள்ள நாட்களை இரக்கத்துடன் நல்ல செயல்கள் செய்து வாழுங்கள். தோற்றம் சால் ஞாயிறு நாழியா வைகளும் கூற்றம் அளந்து நும் நாளொன்னும் ஆற்ற அறம் செய்து அருளுடையேராகுமின். யாரும் பிறந்தும் பிறவாதாரில் சாவு நிச்சயம் என்பது தெரிந்திருந்தும் ஏன் செல்வத்தை சேர்த்து வைக்கிறீர்கள்? அது மண்ணுக்குப் போவதற்கு முன்னால் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழுங்கள். இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்து ஒரியி கூற்றம் குதித்து உய்ந்தார் ஈங்கு இல்லை. ஆற்றப் பெரும் பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தழியும் தழியும் தன்னம்படும். அதிகாரம் செல்வம் பெருமை எதுவும் நிரந்தரமல்ல. நல்வினை இருந்தால் உயர்வு தீவினை வந்தால் தாழ்வு. அரசருக்கு கூட செல்வமும் அதிகாரமும் இருக்கும் காலத்திலேயே அறம் செய்ய வேண்டும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். யானை எருத்தம் பொலிய குடை நிழற்கீழ்ச்சே சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உலப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள. நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தே துறந்தார். புரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இன்னாங்கெழுந்திருப்பார். இளமையில் நீங்கள் விதைக்கும் விதையே முதுமையில் நீங்கள் அறுவடை செய்யும் பழம். இளமையில் வாழும் வாழ்க்கையே முதுமையின் நிலையை நிர்ணயிக்கிறது. அதனால் இளமையில் கட்டுப்பாடு அறம் சிந்தனை இருந்தால் முதுமை அமைதியாகவும் மரியாதையுடனும் இருக்கும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நிலம் பொன் பணம் போன்ற பொருள்களை சேர்த்து வைத்தால் அவை ஒரு நாள் குறையலாம் அல்லது போய்விடலாம். ஆனால் கல்வி மட்டும் எப்போதும் குறையாத செல்வம். அது யாராலும் பறிக்க முடியாது. ஒருவனிடம் அறிவு இருந்தால் அவன் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். வைப்புழி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் எனொருவன் மக்கட்குச் செய்வன விச்சயமன்றல்ல பிற. உலகில் எவையும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொண்டு காலம் தாழ்த்தாமல் உடனே நற்செயல்களை செய்ய வேண்டும். நம் ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது. மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நாளை செய்யலாம் என்று தள்ளி போடாமல் இன்றே நன்மைகளை செய்ய முற்பட வேண்டும் என்பதே இப்பாடலின் கருத்து. நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து தோன்றின ஒன்றின வல்லே செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. நாங்கள் பல நூல்களை படித்து பெரிய அறிவாளி ஆகிவிட்டோம் என்று எவரும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் பல நூல்களை கற்ற அறிஞர்களுக்கே கூட சில நேரங்களில் மிக குறைவாக படித்தவர்களிடமிருந்து ஒரு சிறந்த அறிவுரை தீர்வு கிடைக்கக்கூடும். பல கற்றோம் யாமென்று தற்புகழ வேண்டா அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் உளவாம் பல கற்றார் கச்சாணி அன்னதோர் சொல்.